இருக்கிறதுனாலதான் அவங்க பையன் சாப்பிட்டு சாஃப்ட்வேர்ல நல்லா வேலை செய்ய முடியுது. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பையனையும் படிச்ச படிப்புக்கு ஏத்தாப்புல வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. இப்படி போற வரவங்களுக்கெல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்க மட்டும்தான் முடியுது. சின்னதாய் டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த ஊருக்கும் சோறு போறது யாருன்னு நம்மள மாதிரி விவசாயி தானே. எல்லாரும் மேல் படிப்புன்னு போயிட்டா நம்ம விவசாயத்தை யாரு காப்பாத்துறது? அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசு சின்னதாய். சரி, பையன் மேல் படிப்பை பத்தி அவங்க கிட்ட பேசு. காட்சி 2. இடம் தோட்டத்தில் வேலை பார்த்தல். நீ போய் நாத்து நடு, நீ போய் களை எடு, நீ போய் மண் வெட்டு. அண்ணே, எந்தெந்த கலையில எடுக்கிறதுனே? நீ எடுக்கிறது எல்லாமே தேவையில்லாத கலை தான். போய் வேலையை பாடலாம். நம்ம என்ன வேலையை செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? சின்னத்தாயி, ஏப்போல சின்னத்தாயி. வாழ சும்மா சின்னத்தாயி என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ இந்த சின்னத்தாய்க்கு. உன் மகன் கிட்ட பேசுனியா? துரை என்ன சொன்னாரு? களை எடுக்கணும், நாத்து நடணும், நெல் அரிக்கணும், நெல்லை குத்தணும், காட்டுக்குள்ள கிடக்குது 1000 ஜோடி. மகன் கிட்ட பேசவா நேரம் இருக்குது? அடப்புள்ள என்ன புலம்புறவா? இந்த பூமி நமக்கு சோறு போடுற சாமி. காட்டுக்குள்ள வேலை பாக்குறது என்னைக்குமே கஷ்டம்னு நினைக்காத போல. விடு கவலை விடு. நம்ம பிள்ளைய படிச்ச படிப்புக்கு ஏத்தாப்புல வெளிநாட்டுக்கு அனுப்பி விடலாம். நம்ம கஷ்டம் நம்மளோட போகணுங்க. நம்ம பிள்ளையாச்சும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு எனக்கு எம்பட்டு ஆசை தெரியுமா? ஏனுங்க, 50 காசுக்கு நம்ம எங்கெங்க போறது? சின்னத்தாய், நம்ம கிழக்கு ரோட்ல இருக்கிற 2000 ஏக்கர் பூமி எதுக்கு இருக்கு? வித்தாவது நம்ம பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பணும். நம்ம ராமசாமி மக ராமுவும் ராசாவும் பள்ளிக்கூடம் லீவுனா போதும் தோட்டத்துக்கு வந்து என்ன வேகாத வெயில வேலை பார்க்குவாங்க. படிக்கிறதும் படிச்சுக்கோங்க. அத்தனை எல்லாமே வெளுத்து வாங்குவாங்க. ஏனுங்க அத்தை, அந்த சிரமம்லாம் நம்ம பையனுக்கு வரக்கூடாதுன்னு தானே காடு தோட்டத்தை கண்ணுல கட்டாம வச்சிருக்கோம்ல. என்ன அவனை இப்படி சொல்ற? என்னதான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வந்தாலும் 4 பேருக்கு சோறு போடுற நம்ம விவசாயத்தை பத்தி நம்ம புள்ளக்குட்டிக்கு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? டாக்டர் மகன் டாக்டர், வக்கீல் மகன் வக்கீல், அவரை போ நம்ம விவசாய மகன் விவசாயிகள் என்ன தப்பு இருக்கு? சரியா சொன்னீங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டுலன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆனா ஏன் இந்த தலைமுறை இயற்கையோடு வாழ்றத வெறுத்து இயந்திர உலகத்தை விரும்புறாங்கன்னே தெரியல. இக்கரைக்கு வைக்கிற பிரச்சனை இப்பத்த சிறு வெளிநாட்டுல படிக்கிறது வசதின்னு நினைக்கிறாங்க. சரி, பொழுது சாயர நேரமாச்சு. சட்டை புட்டுன்னு சோழி முடிச்சுட்டு கிளம்புற வழியை பார்க்கலாம். காட்சி 3. என்ன படிக்கிறீங்க? இந்த வயசுல கண்ணாடி போறவங்க எப்படி இவ்வளவு தெளிவா கண்ணு தெரியுது? அந்த காலத்துல சாப்பாடு அப்படி வயிறார சாப்பிட்டு மனசார பாடுவோம், ஒரு நோயும் வராது. இப்போ அப்படியா? சில விளம்பரத்தை பார்த்து விதவிதமா சாப்பிடுதுங்க. அதுக்கு தக்கனாப்புல விதவிதமா நோயும் வருது. அது இந்த விளம்பரத்துல வருமே, நூலாட்டம் ஆசாவும் கேசாவும். அச்சோ, அப்பத்தான் அது கேசா இல்ல பீஸா. சொல்லுங்க, பீட்சா. உங்களா இந்த காலத்துல நீங்க சாப்பாடா சாப்பிடுறீங்க? நாங்கெல்லாம் அந்த காலத்துல என்ன பார்த்து பிளாஷ்பேக்கா மேல பாக்குறீங்க? அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்கள் வாழ்க்கை வேற. ஒண்ணு மட்டும் மாறவில்லை, மத்த நாட்டு சுவையில்லாமே. அப்பதான் இப்போ நான் சாப்பிட ஃபுட் ஹேபிட்ஸையும் பாருங்க. ஏபுல என்ன கோட்டையை பிடிக்கிற நேரத்துல காப்பி தண்ணியை கூட போடாம உட்காந்துருக்க. கோட்டையும் பிடிக்கல, ரோட்டையும் பிடிக்கல. பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னீங்க. யாரை நம்பி எப்படி அனுப்புறதுன்னு ஒன்னும் புரியல. உலகெல்லாம் போச்சு கண்ணு காட்டையை விடையை விட்டுட்டு உட்காந்துருக்கோம். நம்ம மணியம் போல துறக்குன்னு புரோக்கர் வேலைதான் பாக்குறாப்புல. அவரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். வெள்ளாமை பண்ண நிலத்தை விட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறது எனக்கு ஒன்னும் மனசுக்கு சரியாவே படல. அண்ணே, இப்பதான் அவனை பத்தி பேசுறேன். வாங்க வந்து உட்காருங்க, காப்பி தண்ணி குடிங்க. அந்த மஞ்சள் பையில இருக்கிற பணத்தை கொண்டு வா.
அதுக்கு என்னென்ன அவசரம்? பணத்துக்கு என்னென்ன அவசரம்? காசு பணம் தொட்டு மணி மணி. அட கடவுளே, என்னாச்சுங்க? காட்சி 4 இடம் புதுவிடம். காட்டாம பாரம் பட்டா எங்கும் வெள்ளாம வளையும் வழி காட்டாம செய்ய செஞ்சா மாசனாது மழை பொழியும் வழி. வணக்கம் வணக்கம். என்ன மாரியப்பா, வெளியூருக்கு போன உன் பையன் எப்ப வந்தான்? வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க ஐயா. பையன் வெளிநாட்டுல இருக்கான்னு சோக்கா சுத்தின உங்க அப்பா ஏன் இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறாரு? ஐயா, நான் வேலை பார்த்த கம்பெனி இழுத்து முடிட்டாங்க ஐயா. அதனால எங்க அப்பா மனசோட மிஞ்சு போயிட்டாரு. கண்ணா, அமெரிக்காவுக்கு தேவை ஒபாமா, உனக்கு தேவை உங்க அப்பா அம்மா. இது எப்படி இருக்கு? நல்லா சோக்கா சொன்னீங்க ஐயா. எல்லாத்துக்கும் புரியுது சொல்லுங்க. சரி, போனது போகட்டும். நம்ம ராமசாமி மகன் ராசாவும் ராமுவும் அக்ரி